வெற்றி சத்தி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல லாஸ்ட் சீன் வரைக்கும் ரொம்பவே பரபரப்பா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வெற்றிக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சக்தி ரொம்பவே பாவமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதனால பிரியாவை விட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. தப்பு கணக்கு பண்ணிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி. அப்பன்னு பார்த்து பூஜா வராங்க. பிரியா இருக்கிற இடத்துக்கு இவளை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே. போலீஸுக்கு வேற கால் பண்ணியாச்சு. போலீஸ் வரப்ப இவ கதையை முடிச்சிருந்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சக்தி கோத்து விட்டுலாங்கிற மாதிரி கேவலமாக யோசிக்கிறாங்க அந்த இடத்துல பூஜா. அப்போன்னு பார்த்து பக்கத்துலேருந்து ஒரு கட்டையை எடுக்கிறாங்க. சக்தி வெற்றிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. டேய், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, வந்துகிட்டு இருக்கல்ல. ஏய், நீ முதல்ல பிரியா பக்கத்தில் இருடி. ஏன்டி என்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்க? இந்த இடத்துல யார் வரப்போறா? யாருக்கும் நம்ம இங்கே இருக்கிற இடம் தான் தெரியாதுல்ல. நீ வர வரைக்கும் எனக்கு தலையும் புரியாது காலும் புரியாதுங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சக்தி. அப்பன்னு பார்த்து கட்டையை எடுத்து அடிக்கலான்னு பார்க்குறாங்க. சேச்சே, அடிக்கும்போது சத்தம் வந்துடும். சத்தமே இல்லாமல் அவள் கதையை முடிக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப பக்கத்தில் ஒரு தலானி மாதிரி இருக்குது, ஒரு மூட்டை இருக்குது. அந்த மூட்டைக்குள்ளே பஞ்செல்லாம் நிறையா போட்டு கயிறெல்லாம் நிறைய உள்ளே வச்சு பெருசாக ரெடி பண்ணிடுறாங்க. பிரியா முகத்தை வச்சு அமுக்குறாங்க. பிரியா கதையை முடிச்சிட்டாங்கன்னே சொல்லிடலாம் அந்த இடத்துல. இதை எப்படி இருந்தாலும் சக்தி மேலே பழி போட்டே ஆகணும். இது என்ன பண்ணலாம்? இந்த ஆதாரத்தை வச்சு எதுவும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் இந்த பஞ்சு தலானியெல்லாம் வச்சு ஒரு மூட்டமாக ரெடி பண்ணாங்களே, அதை தூக்கி போட்டுட்டு இங்கேருந்து எப்படி இருந்தாலும் எஸ்கேப் ஆகி ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக வெளில வராங்க. இது ஏன் நம்ம சக்தி மாட்டுக்கும் கேஷுவலாக வெற்றிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. டேய், ஏன்டி என்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்க? நீ அந்த இடத்துல உட்காந்து நிற்க வேண்டியதானே? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ வர வரைக்கும் எனக்கு தலையும் முடியாது காலும் முடியாது. அதனால தான் பால்கனிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரங்கநாயம்மா கார் பக்கத்தில் நிற்கிறாங்க. 2 அசிஸ்டன்ட் இருக்காங்க. டே, நம்ம இப்போ உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது பூஜா பேசுகிறாங்க. அத்தை, என்னால் சரியான நேரத்துக்கு வர முடியுமா என்ன எதுன்னு தெரில. ஆட்டோவில் வந்துகிட்டு இருந்தேன்னா இங்கே 2 ஆட்டோக்காரங்களும் சரியாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதிர்த்தாப்பில் வழி விட மாட்டேங்கிறாங்க. நான் வரத்துக்கு 10-15 நிமிஷம் ஆகுறேன். நீங்கள் கொஞ்சம் கவலைப்படாமல் இருங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாக ஒரு லொக்கேஷன் கொடுத்தா கூட உன்னால் வர முடியாதா? நான் முன்னாடியே பிரியா கதையை முடிச்சிட்டேன். நான் இதை சொன்னால் உங்கள் காலில் ரெக்கார்ட் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இது மாதிரி தந்திரமான முறையில் பேசிகிட்டு இருக்கேன். நான் யார் பூஜா? நான் என்ன சக்தி நினச்சிங்களா முட்டாள்தனமான காரியம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கேவலமாக அந்த இடத்துல பூஜா செம்ம பிரில்லியண்ட்டாக மூவ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரங்கநாயம்மாவை பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கப்ப சக்தி யதார்த்தமாக வாசலில் பார்க்கும்போது ரங்கநாயம்மா வீட்டுக்குள்ளே வரதை பார்த்துட்றாங்க. உடனே கதவை கிரில்லை சாத்தி டப்பு டப்புன்னு லாக் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே கதவு திறந்துருந்தா கூட அவங்க எஸ்கேப் ஆகிருக்கலாம் நம்ம சக்தி. இப்போ கதவை பூட்டிட்டாங்க. அதனால் பழியை தூக்கி அவங்க மேலேயே அவங்க தெரியாமையே போட்டுக்கிறாங்க நம்ம சக்தி. இது தெரியாமல் அத்தை, மரியாதையாக சொல்கிறேன், பிரியா நான் உங்ககிட்ட ஒப்படைக்கவே மாட்டேன். அப்பன்னு பார்த்து பூஜை அப்போ போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துடுறாங்க. என்னத்த பண்ணிகிட்டு இருக்கா? பூட்டை உடச்சி உள்ளே போக வேண்டியதானே? போலீஸ்க்கு தான் கால் பண்ணியாச்சுல. என்ன போலீஸை வச்சு நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் மறைக்கலான்னு பார்க்குறீங்களா? நிச்சயம் நடக்காது. பிரியா கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் அக்கா வாழ்க்கையை பாலாக்கணும் தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பிரியாக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? என்ன நினச்சிட்டு இருக்க? பிரியா எப்படி இருந்தாலும் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். உன்னால் என்ன பண்ண முடியும்? இந்த கல்யாணம் நிற்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படின்னா பிரியாவையே ஏதாவது ஒன்று செய்வியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடி, எங்களை ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறியா? நான் ஏண்டி அதெல்லாம் பண்ண போகிறேன்? என்னாலாம் அதெல்லாம் செய்ய மாட்டேன். அது உனக்கே நல்லா தெரியும். போலீஸ் வந்துடுறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து என்னம்மா கதவை திறக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? சார், மூர்த்த நேரம் முடிகிற வரைக்கும் நான் இந்த கதவை திறக்கவே மாட்டேன். ஏன்னா இங்கே பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ரங்கநாயம்மா எங்கள் அக்காவோட வாழ்க்கையை பாலாக்கணும்னு சொல்லிட்டு பிரியாவை அவங்க கல்யாணம் பண்ணால் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நான் இங்கே கூட்டிகிட்டு அடைச்சி வச்சுருங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏம்மா, பிரியா எங்கம்மா இருக்கா? பிரியா தன்னந்தனியாக உள்ளே இருக்கா? அப்படி இருக்கும்போது பிரியா தான் இவங்க அக்கா வாழ்க்கையை பாலாக்கணும்னு நினச்சதுனால என்ன அடித்தாலோ உதைச்சாலும் எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி பூஜா 1க்கு 2 சக்தி மேலே பழி போடணுன்னே சொல்லிட்டு இன்ஸ்டியலாக ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. இது நம்ம சக்திக்கு தெரியாது. நாங்கள் தாண்டி போலீஸையே வர வச்சுருக்கோம். என்னது, நீங்கள் தான் போலீஸை வர வச்சிங்களா? சார், என்ன சார் தப்புக்கு துணை போடுறீங்களா? ஆல்ரெடி எங்கள் அக்காவுக்கும் எங்கள் மாமாவுக்கும் விவாகரத்து கூட நடக்கலை. அப்படி இருக்கும்போது எங்கள் அக்காவை கழட்டி விட்டுட்டு ரங்கநாயம்மா திட்டம் போட்டு பிரியாவுக்கும் எங்கள் அக்கா ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் பார்க்குறாங்க. நீங்களும் இதுக்கு துணை போனால் எப்படி சார்? நாங்கள் எப்போதும் சட்டத்துக்கு முன்னாடி தான் நிற்போம். நீ கதவை திறமா, என்ன மாரி எதுவும் நடக்காது. இப்போ கதவை திறக்க முடியா இல்லை கதவை உடைக்கணுமா? நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொன்னேன். சரி சார், நீங்கள் இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் பண்ணுறேன். ஆனால் உள்ளே வேறு ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன்னு சொன்னேன். கதவை திறந்து விட்றாங்க. பிரியா எங்கம்மா இருக்கா? பிரியா பத்திரமா இருக்கா? ஓ, அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கியா? இப்போ உன் போலீஸ் கையால் உன் கையில் விளங்க மாட்டல. நான் பூஜாவே இல்லைங்கிற மாதிரி அதடியாக பேசுகிறாங்க. அந்த இடத்துல பிரியா நல்லா அசந்து தூங்குற மாதிரி தெரியுது. அவங்க தான் போயிட்டாங்களே. கான்ஸ்டபிள் கேட்குறாங்க, என்னம்மா அந்த பொண்ணு அசையாமல் அப்படியே தூங்கிட்டு இருக்கா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது கன்னத்தில் தட்டி பார்க்குறாங்க. பார்த்தா
பிரியாவுக்கு வந்து மூச்சு இல்லை சார், போயிட்டாங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. இந்த பொண்ணு தான் ஏதாவது பண்ணியிருக்கணுமா அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் வந்து கேட்குறாங்க. இதுக்கு தான் கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தியா? உன் அக்காவோட வாழ்க்கையை வந்து சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரியா கதையை முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பழியை தூக்கி சக்தி மேலே இறக்கி வச்சுட்டாங்க நம்ம பூஜா. ஒரே கல்லில் 2 மாங்காய். இது மாதிரி ட்விஸ்ட்டு வரும் நானே எதிர்பார்க்கலங்கிற மாதிரி தான் பூஜா வந்து யோசிக்கிறாங்க. ரங்கராயம்மாக்கே ஆச்சரியமாக போச்சு, ஏன் மருமக இப்படியெல்லாம் செய்ய மாட்டாளே, அவர் ரொம்ப புத்திசாலி, இப்போ வேற யாரோ பழியை தூக்கி நம்ம மருமக மேலே போட்டிருக்காங்கன்னு ரங்கராயம்மாவுக்கு எல்லாமே தெரியுது. ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சார் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தா, நான் வாசலில் தான் நின்றுட்டு இருந்தேன். ஏண்டி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பில்டிங்கில் யாரோ வந்து எதாவது அனுப்பிச்சி வச்சுட்டு உன் மேலே பழி போட்டிருக்காங்களா? நாங்கள் எல்லாருமே வந்து வாசலில் நிற்கிறப்ப நீ தாண்டி பூட்டை போட்டுட்டு இருந்த. அப்படி இருக்கும்போது எப்படி நீ உன்னால் உள்ளே வர முடிஞ்சிச்சு உன்னை மீறி? என்ன காதில் வந்து பூ வச்சிருக்கோன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, இந்த பொண்ணு சொல்கிறது எல்லாம் பூஜா சொல்கிறதெல்லாம் உண்மைதான். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போயிருக்காங்க, வாசகதவு பூட்டி இருக்குது, எனக்கு என்னமோ இவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு ஒத்துமொத்த கதையும் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல போலீஸு. சார் என்ன சார் சந்தேகப்படுறீங்க? வாசல் பூட்டி இருந்துச்சு, பூஜா வந்து நான் சொல்கிறேன் கேளுங்க சார், இவ தான் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கையில் வந்து விலங்கு போட்டு அப்படியே சக்தியை வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் வந்து வந்திருக்கு.